கண்டிப்பா எனக்கு அழைப்புதல் கொடுக்கும் போது அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் நான் பேசியிருப்பேன். நிறைய வரலாறோட சமுதாயம் அவங்களுக்கான பங்கு இதுல நிறைய இருக்கு. நம்ம பழனிக்கு நாங்க இது சீர் கொடுப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா வர வருஷம் நான் பார்த்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி எல்லா துறையிலையும் இந்த சமுதாயத்துல பெரிய சாதனை படைக்கணும்னு ரொம்ப நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். நம்ம படிப்புல பெரிய இடத்துக்கு போகணும். படிப்பு எந்த சமுதாயத்துக்கு வருதோ படிப்பை நம்ம முன்னுரிமைப்படுத்துகிறோமோ கண்டிப்பா இந்த தலைமுறை இல்லைனாலும் அடுத்த தலைமுறையில பெரிய ஒரு மாற்றத்துக்கு நம்ம உண்டாக்குவோம். அதே மாதிரி அரசியல் ரீதியா முன்னேறுங்க. பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கும் போது வந்திருந்தாங்க. அப்ப நான் சொல்றேன், அவங்களோட ப்ரொஃபஷன் சொல்றாங்க, நாங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, எல்லா துறையிலையும் உங்களோட வெற்றியை நீங்க கண்டிப்பா உங்களுக்கான பங்கு கிடைக்கும். அதுக்கான எல்லா சூழ்நிலையிலையும் என் சமுதாயம் உங்க கூட நிற்குங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எங்க அப்பா தலைவர் எப்படி உங்களுக்கு எல்லா சமுதாயத்துக்கான சமூக நீதி போராளியா தான் இருந்தாரு. அதே மாதிரி உங்களுக்கான எல்லா சூழ்நிலையிலையும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பா இருக்கட்டும், மதுரை மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பா உறுதுணையா நிற்கும்னு சொல்லிங்க. ரொம்ப நன்றி.